வணக்கம். உதயநிதி கைது செஞ்சு விடுதலை செஞ்சதுக்கு அப்புறமேலு ரெண்டு டாபிக் ரொம்ப முக்கியமா பேசப்பட்டு. ஒண்ணு, இந்த ஆட்சியை பார்க்கும்போது ஜெயலலிதா முதல்ல 1991 இருந்து 96 வரைக்கும் முதலமைச்சரா இருந்த போது என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை விட மோசமா நடக்குது அப்படிங்கிற ஒரு டாபிக் பல பத்திரிகையாளர்கள் பேசுறதையே நான் தொலைக்காட்சியில ஊடகங்கள்ல பார்க்க முடியும். இதனுடைய நீட்சியா சமீபத்துல வேலுமுருகன் அவர்கள் மேடையில பேசும்போது சீமான் போன்ற தமிழ் சமூகத்தை சேர்ந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அராஜக ஆட்சியை வீழ்த்த முடியும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது அப்படின்னு அவர் சொன்னது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு, எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருப்போம். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். ஆயிரத்தி 1991 இருந்து 96 வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த முதல் 5 வருடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பண்ணது எல்லாமே தப்பு. நிறைய பிரச்சனை, எதிர்கட்சிகள்லாம் கதறிட்டு இருந்தாங்க. கட்சிகள் மட்டும் இல்ல, அரசு அதிகாரிகளே கதறிக்கிட்டு இருந்தாங்க. பல IAS ஆபீசர்கள் மிரட்டப்பட்டார்கள். பல ஜட்ஜி நீதிபதிகளின் வீடுகளில் தண்ணீர் கட் பண்ணப்பட்டுச்சு, மிரட்டப்பட்டார்கள். பல காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்பட்டார்கள். பல அரசியல் தலைவர்கள் வழக்கப்படப்பட்டது. பல அரசியல் தலைவர்கள் சிறையில் வைக்கப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இத காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப ஏன் இந்த விஜய் அரசு நடந்துக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே 232 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி அடைந்ததா வரலாறே இல்லை. அதுக்கு காரணம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை அப்பதான் நடந்திருந்துச்சு. அந்த அனுதாப அலையினால மிகப்பெரிய ஒரு ஸ்வீப். அப்ப என்ன தோணிருச்சு அவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்குன்னா, இனிமேல் நமக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் நம்ம தான் முதலமைச்சர், நம்மள ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தலை கணம். அதனால யார வேணா என்ன வேணாலும் எது வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. இன்னைக்கு இதே தான் இவங்க நடந்தது. இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் அவங்க நம்பிக்கை சுத்தமா கிடையவே கிடையாது. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாரு வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், நாங்க கூட்டணிக்கு வந்தா நாங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு அவர் ஏன் சொன்னாருன்னா, அவர் தனியா நின்னா ஜெயிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஓப்பனா அவர் அப்படி சொல்றாரு. கடைசியில அவங்க ஏன் தனியா நின்னாங்கன்னா வேற வழி இல்லாம தான் தனியா நின்னாங்க. அதுக்கப்புறமேலு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் மாதிரி சில காரணங்களால இத்தனை தொகுதி ஜெயிச்சுட்டாங்க. இப்ப உள்ள வந்த உடனே ஆஹா, நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புறாங்க, நம்ம சோகமா மூஞ்சி வச்சு வீடியோ போட்டா அதை நம்புறாங்க, நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்ம தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் இன்னைக்கு இந்த உதயநிதி கைது, பல விஷயங்கள் நடக்குது. உதயநிதி நமக்கு பிடிக்காது, திமுக பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக உதயநிதி கைது நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பேசுனதுக்காக கைது பண்ண முடியுமா? அப்படி பேசினா தமிழ்நாட்டுல எத்தனை பேரையே கைது பண்ணலாம். எவ்வளவு பேரு தினந்தோறும் கைது பண்ணிட்டே தான் இருக்கணும். உதயநிதியை கைது பண்ணது சரி அப்படின்னு நம்ம ஆதரிச்சு பேசணும். நாளைக்கு வேலுமுருகனை கைது பண்ணுவாங்க, சீமானை கைது பண்ணுவாங்க, சாட்டைமுருகனை கைது பண்ணுவாங்க, யார் எதிர்த்து பேசினாலும் கைது பண்ணுவாங்க. நம்ம முதல் போட்ட அமைச்சர் இருக்காருல்ல லாட்ரி, அவர் என்ன சொன்னார் நம்ம அன்னைக்கே பார்த்தோம்ல, யாரா இருந்தாலும் சரி, ஃபேக் ஐடி, ட்விட்டர்ல பேசுறவன், யூடியூப்ல பேசுறவன் யாரா இருந்தாலும் வழக்கு போட்டு கைது செய்வோம் பகிரங்கமா அறிவிக்கிறார். யாரு நம்மள கேட்க ஆளுல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதிகாரம் கையில கிடைச்சிச்சுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதேதான் அன்னைக்கு நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்துச்சு. அவங்களுக்குமே முதலமைச்சர் அவங்க உண்மையாவே அவங்களுக்குலாம் நம்பிக்கையே கிடையாது. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவங்க கேட்டிருந்தா கண்டிப்பா வர்றேன்னு அவங்க முதலமைச்சர் அவங்களே நம்பி இருக்க மாட்டாங்க. காரணம் அவங்க கடந்து வந்த பாதை அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு கட்சியே முதல்ல கிடைக்குமான்னு தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது கட்சி ஜானகி அம்மாட்ட போமா இவங்க கிட்ட வருமானே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு போராடி வேற சின்னத்துல தேர்தல நின்று ஓரளவுக்கு 25 தொகுதியில ஜெயிச்சு கட்சி அவங்க கையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மாவுக்கு சரியான ஒரு திறன் இல்லாதனாலும் அவர்கள் வயதானதுனாலையும் அவங்களால இவங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட முடியல. கட்சியே கிடைக்காதுன்னு நினைச்சாங்க, கட்சி கிடைச்சிருச்சு. ஆட்சியும் கிடைக்காதுன்னு அவங்க நினைச்சாங்க. காரணம், ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வரும்போது திமுக 40 வருஷ கட்சி. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், 40 வருஷமா திமுக இருக்குது. இந்த கட்சியை எதிர்த்து நம்மளால ஜெயிச்சு உடனே முதலமைச்சர் ஆயிட முடியும்னு அவங்களே நினைக்கல. ஆனா முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஆன உடனே அதுவும் 233 ஜெயிச்ச உடனே இனிமேல் நம்ம தான் என்ன வேணாலும் பண்ணலாம், யார வேணா மறக்கலாம், எது வேணா பண்ணலான்ட்டு அந்த 5 வருஷத்துல அவங்க செஞ்ச தப்பு தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்த எலெக்ஷன்ல மக்கள் அவங்களை தூக்கி கீழே போட்டாங்க. அதுதான் மக்கள். நம்ம எப்பவுமே ஓவரா ஆடினா தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே
தூக்கி போடுறத தயங்க மாட்டாங்க, தூக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 5 வருஷத்துல அவங்க பண்ண தப்பு தான் அடுத்த 5 வருஷத்துல திமுக போடக்கூடிய பல வழக்குகளுக்கு காரணமா இருந்துச்சு. அப்ப போடப்பட்ட அந்த வழக்குகள் தான் மரணம் அடைகிற வரைக்கும் அவங்க துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அவங்களை சிறைக்கு போறதுக்கும் அந்த வழக்கு தான் காரணமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த 5 வருஷம் தனக்கு தலக்கணம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு, எதிர்கட்சிகளை நாகரிகமா நடத்தலாம், இந்த அதிகாரம் எப்ப வேணாலும் போகலாம், நம்ம எப்ப வேணாலும் கீழே இறங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா நிச்சயமா இவ்வளவு வழக்குகள் அவங்க மேல வந்திருக்காது. மக்கள் அவங்களை கைவிட்டிருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரி அவங்களுடைய மரணம் வரையிலும் அவங்க தான் முதலமைச்சராக இருப்பாங்க, திமுக வந்தே இருக்காது. இப்ப அதே தப்பதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னொன்னு, ஜெயலலிதா அவர்களோட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அவங்களோட பரவாயில்ல, இது 2.2 இருக்குது. காரணம், என்னைக்காவது ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில நிதி அமைச்சர் சிலுவையை தூக்கிக்கிட்டு பாத்துருக்கீங்களா? பட்ஜெட்டோட அவங்களே எல்லாம் சாமி கும்பிடுறவங்க தான். ஆனா இந்த தப்பெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. இப்ப விஜயுடைய ஆதரவாளர் நிறைய பேர் நீங்க பேசுறது கேட்டிருப்பீங்க. இனிமேல் 50 வருஷத்துக்கு விஜய் தான்ப்பா முதலமைச்சர், அப்புறம் 2வது ஒரு பிரதமர் ஆயிடுவாங்க. இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இது அப்படியே அவங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில அவருக்கு கீழே இருந்தவர்கள் சொன்ன வார்த்தை தான், இனிமேல் நிரந்தர முதலமைச்சர் எங்க அம்மா தான், எங்க அம்மா தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு இதே கூவல் தான் அவங்களும் கூனாங்க. ஆனா கடைசி அதிகாரம் புடி மக்கள் கிட்ட இருக்குதுங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. எதிர்கட்சிகளையோ இல்ல தனி மனிதர்களையோ பத்திரிகையாளர்களையோ உங்களுக்கு எதிராக பேசுறாங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் அராஜக போக்கோட நீங்க கைது செய்துட்டே போனீங்கன்னா ஒரு நாள் மக்கள் உங்களை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன், கேட்டுங்க. இந்த வாதவர்ஜுனா தான் ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு, முதலமைச்சருக்கு விட ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அடுத்த ஆட்சி மாறிட்டா கண்டிப்பா தன்னுடைய வாழ்நாளில் அதிக நாட்களை ஆதவர்ஜுனா சிறையில் தான் கழிப்பார். ஆட்சி மட்டும் மாறிச்சுன்னா முதல்ல ஜெயிலுக்கு போறது ஆதவர்ஜுனா தான் போவார். ஏன்னா அவ்வளவு அலகேஷன் அவர் மேல இருக்கு, அவ்வளவு காரணங்கள் இருக்கு அவர் மேல வழக்கு போடுறதுக்கு, அவ்வளவு எதிர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. திமுக நல்ல கட்சி நான் சொல்லவே இல்லை, திமுக சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். ஒரு அமைச்சர் தன்னுடைய நோக்கத்தை விட்டு விட்டு இதுலயே முழுவா கவனம் செலுத்திட்டு இருந்தா எதிரிகளை அதிகமா நீங்க சம்பாதிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்நாள்ல நீங்க சிறையில தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதற்கு டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். சரி, இப்ப 2வது சாப்டர் வரும். வேல்முருகன் ஒரு வார்த்தையை சொன்னாரு, பாத்தீங்களா எப்பேற்பட்ட கவர்மெண்ட் வந்திருக்கு, ரொம்ப மோசமான கவர்மெண்ட் வந்திருக்கு, இதை வீழ்த்தணும்னா நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் ஆகணும். சீமானே கூட தலைமை ஏற்று நடத்தணுமே, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்போம், யாராவது ஒருத்தர் 2 பேராவது இடைத்தேர்தலையாவது உள்ள போவோம். அம்பா சமுத்திரம் சீமான் அதை அவர் கரெக்ட் பண்ணி சொல்றாரு. அந்த விஷயத்துக்கு வர்ற அதுல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. வேல்முருகன் சீமானோட நிக்கணும் தான் நானும் தான் நினைக்கிறேன். ஆனா அது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. மதிமுகவுக்கு கொடுத்த மாதிரி 4 சீட்டு வேல்முருகனுக்கு கொடுத்திருந்தா திமுக விட்டுட்டு வேலுமுருகன் வந்திருப்பாரா? ஒருவேளை அடுத்த தேர்தலில் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுக்குறேன்னா இவர் இதே மாதிரி பேசி அண்ணன் சீமானோட நிற்பாரா? இப்படி ஒரு கேள்வி நிக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அண்ணன் சீமான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் இத்தனை வருஷமா அரசியல இருக்கிற பட்டியல நம்ம இளைஞர்களை இந்த சீமான் ஈர்க்கிறது அவருக்கு பொறாமையா இருக்கு. ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். ஜான் பாண்டியனோ தனி அரசுவோ வேலுமுருகனோ அண்ணன் சீமானை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமி மிக கடுமை விமர்சிக்கான காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த பட்டியல் வாக்குகளை சீமான் எடுத்துட்டு போயிடுவாருங்கிற ஒரு பயம். 2வது அவருக்கு தான் தலைமையில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். 3வது அவர் பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அதிக சீட்டு கொடுத்தா அவர் போயிடுவாரு. ஆனா இவர்கிட்ட அந்த அளவுக்கு ஓட்டு இல்லைங்கிறதுனால அவங்க சீட்டு கொடுக்கறது இல்லை. அதனால அவர் இப்ப தனியா நிக்கிறாரு. நாளைக்கு இந்த ஸ்டாண்ட்லாம் இருக்கிற அவரு எப்படியே அண்ணன் சீமானோட கூட்டணிக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. ஜான் பாண்டியன் நிச்சயமா வருவார், வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனி அரசு வருவார், அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேல்முருகன் வரலாம், வராமலே போகலாம். அன்னைக்கு திமுக சேர்த்துக்குதா அதிமுக சேர்த்துக்குதாங்கிற பொறுத்து இருக்கு. கிருஷ்ணசாமி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வந்தாருன்னா மகிழ்ச்சி. ஆனா டோட்டலா நம்ம கூட்டி பார்க்கும்போது எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். அண்ணன் சீமான் அவர்களே விட்டுட்டு வருவாரான்னு தெரியல. இப்ப அம்பா சமுத்திரத்துல அண்ணன் சீமான் அவர்களை நிக்க சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. வேல்முருகனே சொல்லியிருக்காரு, நீங்க அம்பா சமுத்திரம் நில்லுங்க, நான் போய் திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் இன்னும் எந்தெந்த கட்சி கிட்ட நான் போய் பேசுறேன், அவங்களுக்கு போட்டி போடாம நிறுத்துறேன், நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. அதுக்கு சீமான் அண்ணன் எந்த விதமான உறுதியான ஒரு இதையும் அவர் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கலாம், தேர்தல் அறிவிக்கிட்டோம், பார்க்கலாம், மக்கள் என்ன நினைப்பாங்க. இந்த ஒரு தேர்தலுக்காக அவங்க போயிட்டா தமிழக வெற்றி கழகம் அவதூறுகளை பரப்ப ஆரம்பிப்பாங்க. திமுக கிட்ட சீமான் பெட்டி வாங்கிட்டாரு சொன்னோம்ல, பாத்தீங்களா உண்மையாயிடுச்சு. திமுகவும் அதிமுகவும் ஒன்னாவும் சொன்ன பாத்தீங்களா, அது நடந்துருச்சு பாத்தீங்களா. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் பெரிய சக்தி, அதனாலதான் இவ்வளவு பேர் ஒன்னா சேர்றாங்க
அப்படின்னு ஒரு தப்பான நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. முதலமைச்சர் வந்து ஒரே ஒரு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னை எல்லாம் வீழ்த்த பாக்குறாங்க, எனக்கு பின்னாடி சதி பண்றாங்க அப்படின்னு சொன்னார்னா இந்த தற்கூரி கூட்டங்கள் நம்புறதுக்கு தயாரா இருக்கு. இந்த மாதிரியான மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சுதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருந்து இந்த நாட்டை நாசமாக்குறத நம்ம கண்ணால பார்க்க போறோமா, இல்ல ஒன்னா சேர்ந்து இந்த அழிவு சக்தியை வீழ்த்தி இந்த நாட்டை நம்ம காப்பாற்ற போறோமாங்கிறதா நாம இப்ப பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்க கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.